ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு புதுசாக ஒரு கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளாஸ் மட்டும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு ஒரு மெத்தடை கால் பண்றேன். நம்ம கிட்ட எந்த மெத்தடுமே இல்லை, அதனால ஒரு மெத்தட் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு மெத்தட் எழுதிக்கிட்டோம். இப்போ அந்த மெத்தடை வந்துட்டு கால் பண்ணலாம். சாரி, இப்போ நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, ஹாய் நமக்கு வந்துட்டு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட்டர் நம்ம வந்துட்டு அவுட்புட் ரன் பண்ணலாம். ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட்டர், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கனால கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு நியூ ஏ செமிகோலன், நம்ம இந்த மாதிரி நியூ ஏ பேராசிஸ் செமிகோலன் கொடுத்தாவே வந்துட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு இந்த ஏன்ற வேரியபிள்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். இது பேர் தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்துட்டு நம்ம நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு வேணுன்ற போது நம்ம கால் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த நியூ ஏனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, நான் கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். இங்க பாருங்க, இந்த நியூ ஏனாலேயே வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம டாட் ரன்னு கொடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு மெத்தடை வந்துட்டு கால் பண்ண முடியும். நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, அந்த மெத்தடுக்குள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது வந்துட்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு நம்மளால வந்துட்டு ரீயூசபிள் பண்ண முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் திரும்ப இன்னொரு தடவை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் சொல்றேன், ஆனால் ரன் பண்ணி காமிக்கணும், அப்போ உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோடது, அதாவது இதோடது. இது வந்துட்டு செகண்ட் ஆப்ஜெக்டோடது, அதாவது இதோடது. இப்போ நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒன்னொரு ஆப்ஜெக்டே வந்துட்டு அது கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் வச்சு நம்ம வந்துட்டு வேணுன்றப்ப வந்துட்டு மெத்தட்ஸை வந்துட்டு கால் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அனானிமஸ் வேரியபிள், அனானிமஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேர் தான் வந்துட்டு அனானிமஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லாம வந்துட்டு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.